தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஏழைகளின் நியாயத்திற்காக போராடுகிற வழக்கறிஞராக வாழ்க்கையை தொடங்குகிறார். நாடகம் துவங்குகிறது. காட்சி ஒன்று. பங்கு பெறுபவர்கள் வஉசியின் தந்தை, வஉசியின் சகோதரன் மற்றும் மாடசாமி. ஐயா ஐயா, சின்னையா இருக்காங்களா ஐயா? நான் மாடசாமி வந்திருக்கேன், சின்னையா கிட்ட சொல்லுங்க ஐயா. என்னப்பா, என்ன விஷயமா என் பையனை பார்க்க வந்திருக்கேன்? என் வீட்டு கஷ்டம் காரணமாக 200 ரூபாய் அந்த வட்டிக்காரன் கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். ஆனா அந்த வட்டிக்காரன் என் வீட்டையும் நிலத்தையும் எழுதிவாங்க நினைச்சான். அப்போ உங்க பையன் தாயா கடவுள் மாதிரி வந்து என்னைய காப்பாத்தினாரு. அதான் ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தாங்க ஐயா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். இரு, அவனை கூப்பிடுறேன். சதம்பரம், நீ பார்க்க மாடசாமி வந்திருக்கான். என்னப்பா மாடசாமி, எப்போ வந்த? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானப்பா? வீட்டுல எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கா ஐயா. என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க ஐயா. உங்களுக்காக என் உசுரை கொடுக்க தயாரா இருக்கேன் ஐயா. அடடே, என்னப்பா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? உன் உசுறு போனா ஆண்டவன் கோட்ல என்னால வாதாட முடியாது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க பெரிய தேசபக்தன்னு சொல்றாங்களே, தேசபக்தினா என்னங்க ஐயா? உனக்கு எப்படி சொல்றது? அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தன் தான். ஆளுங்களா? எதை வச்சுங்க ஐயா சொல்றீங்க? ஆமாப்பா, உன்னோட 2 காணி நிலத்தை பாதுகாக்க நீ போராடின. 2000 நீளமும் அகலமும் கொண்ட இந்த தாய் நாட்டை வெளியில இருந்து காக்க நான் போராடுறேன். இதுதான்ப்பா தேசபக்தி. அப்படிங்களா ஐயா? அப்ப நானும் நம்ம தாய் நாட்டு சுதந்திரத்துக்காக உங்களோட சேர்த்து போராட தயாரா இருக்கேன் ஐயா. பலே மாடசாமி, பலே. உன்னை போல வீர செல்வன் தான் இப்போது இந்த நாட்டுக்கு தேவை. தம்பி, நீ என் கூட தூத்துக்குடி வா. எனக்கு அங்க ஒரு உப்பளம் இருக்கு, அதையும் கவனிச்சுட்டு நாட்டுக்கு வந்து ஒன்றும் செய்யலாம். என்னப்பா சொல்ற மாடசாமி? வரேனுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிப்பா. என்னப்பா சதம்பரம், வக்கீல் தொழில அப்பாவே மிஞ்சிட்டியப்பா. தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுமாங்க. ஊர்லயே பெரிய வக்கீல்னா என் புள்ள நீ உன்கிட்ட பேச முடியலையப்பா. இல்லப்பா, அந்த மாடசாமி ரொம்ப ஏழை கஷ்டப்பட்டவன். நாம தானப்பா அவனுக்கு உதவணும். உனக்கு எப்படிப்பா சொல்ல? எனக்கு அடுத்து நீ தான் நம்ம கோர்ட்ல நல்ல பிராக்டிஸ் பண்றன்னு சொல்றாங்க. இப்படி நீ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா ஹைகோர்ட்ல போய் பெரிய வருமானம் சம்பாதிக்கலாம். தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலின்னு பேர் எடுக்கிறது அப்ப எனக்கு சந்தோஷம். அத போல உன்னை காப்பாத்திக்கவும் பணம் ரொம்ப அவசியம்ப்பா. இந்த மாடசாமி ரொம்ப பாவப்பட்டவன்பா. ஏழை, பாவப்பட்டவன், வழி இல்லாதவன் அப்படின்னு இறக்கப்பட்டா வைக்கல் தொழில் செய்ய முடியாதுப்பா. முதல்ல பணம் சம்பாதிக்கிற வழிய தேடிக்கணும். பணம் என்னப்பா பெரிய பணம்? உங்ககிட்ட இல்லாத பணமா அல்லது வக்கீல் தொழில சம்பாதிக்க முடியாத பணமா? மனுஷன் தானப்பா முக்கியம். தம்பி, உன்கிட்ட முன்னாலே பேசணும்னு நினைச்சேன்ப்பா. தூத்துக்குடியில வெள்ளக்கார தரமானதுக்கு எதிரா நீ செயல்படுறதா பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம்ப்பா. செங்கோலுக்கு முன்னால சங்கீதம் செல்லுமா என் மகனே? சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு எதிரான புரட்சி கீதம்ப்பா. அந்த புரட்சி கீதம் வெகு விரைவில் முழங்கும் காலம் வந்தாச்சுப்பா. ஐயா, அந்த தொல்லையெல்லாம் நமக்கு இருக்குப்பா. நாம உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும்ப்பா. அப்பா, நீங்க வீடு வீடுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நாடுன்னு காதுல கேக்குதுப்பா. வளையண்ணா, நாட்டு நிலம்தான் முக்கியம்னா. அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தருக்காக செய்யல எதுவும் தப்பு இல்லை. இனி நானும் கூட நம்ம ஊர்ல போதும் நிறுத்துடா, பேசாம இரு. ஒரு தகப்பனோட வேதனை உங்களுக்கு எப்படிடா புரியும்? ஐயா, சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான். என்னப்பா சொல்றீங்க? அண்ணனோட கரனை பத்தி ஊரே பெரும்படுது. நீங்க என்னன்னா கவலைப்படுறீங்க? நம்ம நாட்டுக்கு அண்ணனோட சேவை இப்ப தேவைப்பா. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் உங்க பிள்ளை. நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல பிள்ளையா இருப்பேன்ப்பா. நான் உங்க பிள்ளை. சரிப்பா, நேரமாகுது. நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. மாடசாமி, வா, நாம தூத்துக்குடி கிளம்பலாம். காட்சி 2. பங்கு பெறுபவர்கள் வஉசி, உப்பள தொழிலாளர்கள் மற்றும் மாடசாமி. தம்பி, தம்பி, மாடசாமி தம்பி, எங்க இருக்கீங்க? என்னாச்சு இந்த பக்கம்? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? இங்கேயா இருக்கீங்க? வாங்கப்பா, மாடசாமி தம்பி இங்கதான் இருக்காங்க.
தம்பி கேட்டியா தம்பி விஷயத்த வெள்ளக்காரங்க நம்ம கழுத்தை அறுத்துட்டாங்க. என்னன்னு சொல்றீங்க? இப்ப இருந்த 1000 மூட்டை உப்பையும் கப்பல்ல ஏத்தவே முடியாது சொல்லிட்டாங்க. மூட்டை எல்லாம் காரையிலே கிடக்குது. ஆமா தம்பி, இப்ப என்ன பண்றது? உப்பு முட்டைலாம் கரையிலே கிடந்தா கெட்டு போயிருமே தம்பி. கப்பல் இல்லைன்னா என்ன அண்ணாச்சி? நம்ம சரக்கு எல்லாம் பாடங்களையாச்சும் கொண்டு போய் சேர்த்துடலாம். வாங்க நம்ம எல்லாரும் நம்ம வேவுசி ஐயா கிட்ட போய் கேட்போம். அட நம்ம வேவுசி ஐயாவே வந்துட்டாரே. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன விஷயம் மாடசாமி? ஐயா நம்ம உப்பு முட்டையெல்லாம் கரையிலேயே கிடக்குதா ஐயா? இப்ப நம்ம என்னையா பண்றது? இந்த நிலைமை நீடிச்சா சரக்குகளுக்கு பதிலாக இந்தியர்களின் மானவ மரியாதையை தான் ஏற்றுமதி செய்யணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. இப்ப நாங்க என்னையா பண்றது? என்னையா சின்ன பிள்ளை மாதிரி எழுதிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. நாம் வியாபாரம் செய்ய ஒரு கப்பலை வாங்க ஏற்பாடு செய்யறேன். என்னையா சொல்றீங்க? வெள்ளக்கார பிரபுக்களை எதிர்த்து நம்ம எப்படியா கப்பல் விட முடியும்? ஏன் நினைச்சு முடியாது? 6000 மைல் அப்பால இருந்து ஒண்ட வந்து கப்பல் ஓட்டிக்கிறான். கப்பல் பரம்பரையிலே பிறந்த நம்மளால ஏன் நினைச்சு முடியாது? நம்மளை வேண்டாம்னு தடுப்பது யார்? முயற்சியின்மை, துணிவின்மை, ஒற்றுமையின்மை, இதுதான் ஏன் நம்மளை தடுத்தது. இந்த மனப்பான்மை நீங்கி ஒற்றுமையை செயல்பட்டா கப்பலனே கப்பலு இந்த அந்நிய கும்பலை நாட்டை விட்டு ஓட ஓட வரட்டலாம். இப்பதான் எங்களுக்கு நிம்மதி கிடைச்சதையா. ஒன்று மட்டும் உறுதி, எப்பாடுபட்டேனும் தூத்துக்குடி துறைமுகத்தில் சுதேச கப்பல் வளம் வந்தே தீரும். நம் பழம்பெருமையும் நாம் இழந்த கடல் ஆதிக்கத்தையும் மீட்டும் இந்த தாய் பூமியை நிலைநாட்ட வேண்டும். மாடசாமி, நம்ம உப்பளத்திற்கு ஏற்பாடு செய். சரிங்கய்யா. நான் என நண்பர்களுடன் முதல் திரட்ட பம்பாய் செல்கிறேன். வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லையெனில் கடலில் வீழ்ந்து மாண்டிடுவேன். வஉசி அவர்கள் பம்பாய் மற்றும் பிற நகரங்களில் சென்று தனது நண்பர்களை சந்தித்து சுதேச கப்பல் நிறுவனம் தொடங்க 40,000 பங்குகள் விற்பனை செய்து ரூபாய் 10 லட்சம் மூலதனம் திரட்டி சுதேச கப்பலை தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து இயக்கினர். காட்சி 3. பங்கு பெறுபவர்கள் வஉசி, கலெக்டர், போலீஸ் மற்றும் கூலி தொழிலாளர்கள். நண்பர்களே, இது வெறும் கப்பல் அல்ல, நமது பாரம்பரியம் காக்கும் கோயில். நம் அன்னை திருநாட்டில் பாய்ந்து விரிந்து செல்லும் இந்த கடற்கரையில் இந்த ஒரு கப்பலை மட்டும் விட்டுவிட்டு நாம் சந்தோஷப்படக்கூடாது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து இன்னொரு கப்பலை வரவழைக்க ஏற்பாடு செய்துள்ளேன். இனி வெள்ளையர்கள் நமது தொழிலை முடக்கிவிட முடியாது. தன் மானத்தோடு நமது வாணிபமும் நாட்டு சுதந்திரத்தாகவும் வளரும். சிதம்பரம், உன்னை பலமுறை நான் எச்சரிக்கை செய்தும் சலை ஊற்றுறவு போட்டும் நீ எனது கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து வருகிறாய். இது தேச துரோக குற்றம் ஆகும். மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன். மரியாதையாக புரட்சி கழகம் செய்வதை விட்டுவிடு. ஐயோ பாவம், காட்டாட்சி வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம் அவமானம், அது வேணாம் உமது ஆட்சிக்கு தரும் வெகுமானம். எனது தேசம் மீது நான் கொண்ட பக்தி குற்றம் என்றால் அக்குற்றத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். துரை அவர்களே, பேசாத மேன். நீ எங்க ஆட்சிக்கு எதிராக கலவரம் தூண்டிக் கொண்டு இருக்கிறாய். மீண்டும் உன்னை எச்சரிக்கிறேன். மரியாதையாக புரட்சி கழகம் செய்வதை விட்டுவிடு. அதுதான் உனக்கு நல்லது. எங்கள் கடைசி மூச்சிருக்கும் வரை எங்கள் சுதந்திர தாகம் தனியாது. எங்கள் மக்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், நீ அதனை கேட்டு பார். வந்தே மாதரம், வந்தே மாதரம். சலை ஊற்றுறவு அமலில் இருக்கும்போது அரசுக்கு எதிராக பேசி குற்றத்திற்காக நான் உன்னை கைது செய்ய உத்தரவிடுகிறேன். Arrest him immediately. வந்தே மாதரம், வந்தே மாதரம். இந்திய விடுதலைக்காக எனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நாட்டுக்கும் நாட்டு மக்களது வாழ்வுக்கும் தியாகம் செய்வதே ஒன்று எனது பிறப்பின் கடமை. வஉசி அவர்கள் ராஜ நிந்தனை குற்றம் செய்திருப்பதாக கூறி இந்தியன் பெனல் கோட் செக்ஷன் 123 படி 20 ஆண்டுகளாக 40 வருட கருங்காவல் தண்டனை, குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தால் 20 ஆண்டுகளாக 40 வருட கருங்காவல் தண்டனை ஒன்றின் பின் ஒன்றாக அனுபவிக்க உத்தரவிடப்பட்டது. அவரது வழக்கறிஞர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. இன்று நீங்கள் கண்டுபிடித்த வஉசி அவர்களின் சுதந்திரத்தை காணும் கனவு அவர்களது பழித்தது. இந்நாடகத்தை வழங்கியது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதில் பங்கு பெற்றவர்கள் வஉ சிதம்பரமாக, ஸ்டீபன் ராஜ், மாடசாமியாக, ரோவன், உலகநாதனாக,
முத்துகார்த்தி. வஉசியின் தந்தை தம்பியாக, சின்ன இசக்கி. கலெக்டராக, கிறிஸ்வின், கூலி தொழிலாளர்களாக ஹரியாசகன், மற்றும் செல்வவேல். மற்றும் இவர்களுடன் உரையாடலாக இசக்கி முத்து. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். கம்பை வச்சிருக்க போலீஸ் கம்பை பின்னாடி வஉசியாக வாழ்த்து காட்டிய மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்வில் அடுத்ததாக தாளமங்க அவர்களின் நிறைவு உரை. அன்பிற்கினியவர்களே, நீங்கள் விடுதலை வீரர்களாக இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே புரிகிறது. அத்தனை நிகழ்வுகளையுமே நீங்கள் அருமையாக ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம் நாட்டினுடைய விடுதலை வாழ்வை போராட்டத்திலே அன்றைய மக்கள் ரசித்தார்கள். இன்று அதனுடைய நிகழ்வை கண்டு நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நீங்களும் ஒரு போராட்ட வீரர்கள் தான். நம் நாட்டினுடைய விடுதலையை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாளிலே நாம் யாரை தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். ஒரு நீதி அரசரை கூப்பிட்டால் சிறப்பாக இருக்குமே என்று. வழக்கமாக நீதி அரசர்கள் எப்பொழுதுமே நம்முடைய கைக்கு எட்டாதவர்கள். அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான ஓட்டத்திலே வருவார்கள். பொது மக்களோடு அதிகமாக தொடர்பு இல்லாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் நீதி சிறப்பாக வழங்க வேண்டும். எனவே அந்த விதத்திலே நமக்கு எட்டி பிடிக்க முடியாதவராக இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய ஆசிரியர்கள் அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் இனிமையாக வந்து நல்ல செய்தியை ரத்தின சுருக்கமாக சொல்லி நம்மை பாராட்டிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உண்மையிலேயே மகிழ்வோடு கரகோசை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பொழுது அத்தனையுமே சிறப்பாக அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். இவ்வளவு அற்புதமான கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தோம். நீதி அரசரே அதை பார்த்து வியந்து பாராட்டிவிட்டு மாணவர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களையும் பாராட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே 4 பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் சிறப்பான விதத்திலே படிப்பு வேலை நிறைய, இன்னும் அரசு கொடுக்கக்கூடிய வேலை இன்னும் கூடுதல் அதிகம். இவற்றின் மத்தியிலும் இனி அடுத்ததாக நம்முடைய பள்ளியினுடைய ஆண்டு விழாக்கள் இருக்கிறது. இவையெல்லாம் அதிகமான வேலை குழுவாக இருந்தாலும் கூட அத்தனையுமே இவர்கள் சிறமை எடுத்து தலைமை ஆசிரியர்கள் அத்தனை உடன் பயணிக்கின்ற ஆசிரியர்களும் நம்முடைய அலுவலக பணியாளர்களும் சிறப்பாகவே இதை அருமையாக உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அவர்கள் சுதந்திர விடுதலை வாழ்விலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நாளில் நாம் சிறப்பாக வாழ்த்துகின்றோம். நம்முடைய உதவி பங்கு தந்தையும் அருண் சகோதரரும் நமக்கு பக்கபலமாக இருந்து எப்பொழுதெல்லாம் அழைக்கிறோமோ உற்ற துணையாக அருகில் இருந்தாலே அதுவே போதும். அதுவும் கூடுதலாக ஆலோசனை வழங்கினால் அதுவும் கூடுதலாக போதும். அதுவே நம்முடைய வெற்றியினுடைய ரகசியமாகவும் அமைந்திருக்கிறது. உதவி பங்கு தந்தையும் அருண் சகோதரரும் சிறப்பாக இந்த நாளிலே நம்மோடு உடனிருந்து இந்த நாளை சிறப்பான விதத்திலே மாற்றி தந்திருக்க அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, மாணவ செல்வங்கள் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அத்தனை மாணவ செல்வங்களும் இவற்றின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த விடுதலை வாழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இன்னும் நிறைய மாணவர்கள் வந்திருக்கலாம், இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் வாகன வசதிகள் குறைவாக இருந்ததனால்தான் வரவில்லை என்பதை நாம் ஒரு விதத்திலே ஏற்றுக்கொள்கிறோம். எனவே சிறப்பாக வந்து இந்த நிகழ்வையெல்லாம் உற்சாகம் ஊட்டிய மாணவ செல்வங்களை நாம் சிறப்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். உங்களுடைய விடுதலை வாழ்வை இன்னும் கூடுதலாக சிறப்பாக அமைத்துக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கி தந்த மாணவ செல்வங்கள் அத்தனையும் அமுதமாக இருந்தது. பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருந்தது, நாமும் அதில் ஒன்றிக்கலாம் போல இருந்தது. எனவே அத்தனை கலைஞர்களையும் நாம் பாராட்டுகிறோம். அருமையாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை நாம் சிறப்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அன்பு மாணவ செல்வங்களை ஒரே செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதுல ஒரு புலனத்தில் வந்தது, நம்முடைய வாட்ஸ்அப் சொல்லுவோம்ல, அதில் வந்தது ஜப்பான்காரன் எப்பவுமே நம்மள கை கொடுக்க மாட்டானா. ஏன் அப்படின்னா நீ தன்மானத்தோட வாழல அப்படின்னு மறைமுகமாக சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க உப்பு சத்தியாகிரகத்தில் உங்களை எல்லாம் அடிச்சது யாரு? ஆங்கிலேயெல்லாம் கொண்டு வந்து உங்களை அடிச்சான். ஆங்கிலேயன் சொன்னா யார் அடிச்சா உங்களை? இந்தியன் தான் உங்களை அடிச்சான். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில உங்களை சுட்டது யாரு? அவனா சொன்னான். சொன்னா சுட்டதெல்லாம் இந்தியன் தான். நீ பல நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நீனே தன்மானம் இழந்து வாழ்ந்துட்டு இருக்கான். உனக்கு பணம் மட்டும்தான் பெருசா தெரியுது, அதிகாரம் மட்டும்தான் பெருசா தெரியுது. பணமும் அதிகாரம் தான் உன்னைய அதிகமாக உன்னுடைய மானத்தோடு வாழ கருத்து கொண்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, அமெரிக்கா நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டே இருக்கா, நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் பாருங்க, நான் செய்தேன், ஆனால் அதுக்கு மாற்று சிந்தனையே வரல. அத்தனை மக்களும் உணர்வோடு வாழ்ந்தா இந்த அநியாயங்கள்லாம் நடக்காது. நாம் ஏதாவது உலகத்துல பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக, பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக பல நேரங்களில் நம்முடைய தன்மானத்தை நாம் இழந்து விடுகிறோம். அது ஏதாவது 4 பேர் சேர்ந்து கட்சி கொடி தூக்குங்கன்னு சொன்னா தூக்கிட்டு போயிடும். ஒரு பிரியாணிக்கோ அல்லது ஏதாவது ஒரு உற்சாக பானத்திற்கோ நாம் அடிமையாகி விடுகிறோம். நாம் உழைக்க போனா ஒரு நாளைக்கு 800 ரூபா 1000 ரூபா வாங்கிடலாம். ஆனா அவங்க வரிசையில நின்று கொடி பிடிச்சிக்கிட்டு அவங்க கொடுக்கிற பிரியாணியும் அவங்க கொடுக்கிற உற்சாக பானத்தையும் குடிச்சிட்டு போயிடணும். மானத்தோடு வாழ்ந்தா நம்ம ஒரு நாளைக்கு 800 1000 வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணலாம். யாருக்குனாலும் கை கட்டி நிற்க வேண்டாம். அதுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறது. விடுதலை உணர்வோடு நாம வாழணும். யாருக்கு முன்னாடி நாம் அடிபடி கை கட்டி நிற்க வேண்டாம். வவுசி அருமையாக சொன்னார். நீ என்ன பிடிப்பியா, எனக்கு முன்னாடி எத்தனை மக்கள் இருப்பாங்க அப்படின்னு உரிமை குரல் இருக்கிறார். அவருடைய உணர்வு நான் உன்னை ஏற்று பாராடுறேன். உனக்கு நான் எப்படி அடிமையாக இருப்பேன்னு சொன்னா என் பின்னால மக்கள் எல்லாரும் அடிமையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற வீர முழக்கத்தை கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அதுதான். பணம் பெரியதில்ல, ஒரு நோய் வந்துச்சுன்னா பணம் செத்து முழுமையா போயிடும். அதிகாரி எத்தனை நாளைக்கு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஐஏஎஸ் கலெக்டர் வீட்டில் இருக்காரு, நம்ம மாவட்டத்தில் இருக்காரு வச்சுங்க, அவர் மாற்றலாக்கி மறுநேரம் போக ஒரு நாய் கூட பின்னால போவார். பதவி இல்லைன்னா அது ஒன்றும் நடக்காது. இதுதான் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆனா இருக்கிற நிலையில நாம் எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம மதிப்போம். நம்ம எல்லாரும் நம்ம தூக்கி நிறுத்துவார்கள். அதான் நமக்கு அடிப்படையான தேவை. பணம் இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய உரிமை, நாம் பெற்றுக்கொள்கின்ற விடுதலை, இவை நமக்கு அதிகமாக தேவை. அதை உணர்த்துவதுதான் இந்த விடுதலை நாள். எனவே நாம் எதற்கும் அடிமை இல்லை, பலத்திற்கும் அதிகாரத்திற்கும் அடிமை இல்லை. நேர்மையோடும் உண்மையோடும் சமத்துவத்தோடும் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அதுதான் உண்மையான விடுதலை. அதை நாம் இந்த இளம் வயதிலிருந்தே பள்ளி மாணவர்கள், அவர்கள் உருவாக்குகின்ற பெற்றோர்கள், அவருக்கு இதை நாம் சிறப்பாக கற்றுக் கொடுப்போம். எதிர்காலம் இந்தியா எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் நாம் ஏன் கையேற்ற வேண்டும் வெளிநாட்டில் என்று வீர முழக்கம் எல்லாம் சொல்லுகின்ற அந்த வீர முழக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் முழங்கி இந்திய நாட்டை பேணி காப்போம். நாம் பெற்ற அந்த விடுதலை வாழ்வை இன்னும் இனிமையாக வாழ வீறு கொண்டு எழுவோம். நன்றி, வணக்கம். சிறந்த கருத்தை கூறி நம்ம எல்லாம் வாழ்த்திய தாள தந்தை அவர்களுக்கு நன்றி. இறைவனுக்கு 2 உறைவிடங்கள் உண்டு. ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நன்றியுள்ள மனிதரின் இருதயம். நன்றிகளை கூற வருகிறார் தூய இருதய ஆண்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள். அதற்கு முன்பாக ஒரு சில பரிசுகள் இன்றும் கொடுக்க வேண்டியிருப்பதால் இப்போது நம்முடைய உடற்பை ஆசிரியர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். வாசிப்பார். எரிபந்து விளையாட்டில் 17 வயதுக்குட்பட்ட போட்டியில் நமது பள்ளி 2ஆம் இடம் பெற்றது. அதற்கான மாணவர்கள் வந்து சான்றிதழை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கிறேன்.
ரோஹித் ராஜா, செர்லின் ஷாம், முத்துக்குட்டி, அஸ்வின், இசக்கி, செல்வசுதன், சஞ்சய், பரமேஷ், ஏசுபாலன், ஸ்ரீதர், ஸ்டீஃபன் ராஜ். சான்றிதழ் வழங்கி நம்முடைய பள்ளி மாணவர்களை வாழ்த்திய மேலும் வளையப்பந்து பிரிவில் 14 வயதுக்குட்பட்ட போட்டி பிரிவில் 2ஆம் இடத்தை பிடித்து நம் மாணவர்கள் நமக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். ஜெஸ்வின் அண்ட் கிறிஸ்டின். நன்றி. சான்றிதழ் வழங்கி பள்ளி மாணவர்களை வாழ்த்திய தந்தையர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து நன்றியுரை வழங்க வருகின்றார்கள் ஆண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவர்கள். அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா நாள் வாழ்த்துக்களையும் நம் நாட்டின் சுதந்திர தின விழா நாள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் 79வது சுதந்திர நாளை கோலாகலமாக கொண்டாடியிருக்கும் இந்நன்னாளில் நம் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. இந்தியர்களாகிய நமக்கு சுதந்திரங்கள் கிடைக்கவில்லை. நம் உரிமைகள் எல்லாம் முடக்கப்பட்டுள்ளது. அதற்கு நாம் தீர்வு காண வேண்டிய இடம் நீதிமன்றம். அதற்கு பொருத்தமானவர் நீதியரசர். நீதியரசராக இருந்து இன்று நம் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தந்த அவர்களுக்கு நம் பள்ளிகளின் தாளாளர் தந்தை, தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள உயர்ந்த பல்கலைக்கழகத்தில் உலகத்தின் உச்சியை தொட்ட 25 பேர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவித்தார்கள். அந்த 25 பேர்களில் 10 பேர் நமது தாய் திருநாட்டை சார்ந்த இந்தியர்கள். அவர்களிடம் ஒரு வினாவை எழுப்பினார்கள். நீங்கள் எப்படி இந்த உலகின் உச்சத்தை அவங்களால் அடைய முடிந்தது? அதற்கு உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரில் 8 பேர் தங்கள் பள்ளி ஆசிரியர்களையே உதாரணமாக சொன்னார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த 8 பேரும் நமது தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள். எனவே மாணவர்களின் நலனில் அதிக அக்கறை எடுத்து வரும் தியாக சுடர்வோட ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அனைவரையும்
இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்த்து உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அத்தனை நற்குணங்களுக்கும் காரணம் என்னுடைய பெற்றோர் என்றார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். உங்கள் குழந்தைகளின் நற்பண்புகள் என்றாலும் சரி, படிப்பு என்றாலும் சரி, அதிகமாக ஆசிரியர்களோடு ஒத்துழைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தத்துவ ஞானி சாக்ரட்டிஸிடம் ஒரு மாணவன் துணிந்து ஒரு வினா எழுப்பினான். ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்டான். அவர் சிறிது நேரம் தனது தலையை தாழ்த்தி வைத்துக் கொண்டார். மாணவன் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டான், ஆசிரியர் தன்னிடம் மாட்டிக்கொண்டார் என்று. உடனே அடுத்த நொடியே அவர் வீறு கொண்டு எழுந்து, ஒரு மாணவன் கொக்கை போல் இருக்க வேண்டும், கோழியை போல் இருக்க வேண்டும், உப்பை போல் இருக்க வேண்டும், மாறாக உன்னை போல் இருக்க வேண்டும் என்று கூறினார். மாணவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது, புரியவில்லை. அவர் உடனே சொன்னார், வாய்க்காலில் நீரில் மீன்கள் பலவிதமாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் கொக்கானது தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன் கிடைத்தவுடன் விரைந்து சென்று பாய்ந்து பிடித்துக் கொள்ளும். அதே போல மாணவர்களும் தங்களுக்கு பல வகையான வாய்ப்புகள் இருந்தாலும் சரியான வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக கோழியை போல் இருக்க வேண்டும். கோழியின் வேலை குப்பையை கிளறுவது. குப்பையை கிளறிவிட்டு அது தனக்கு தேவையான புழுக்கள் பூச்சிகளை மட்டும்தான் உண்ணும். குப்பையை அப்படியே ஒதுக்கி வைத்துவிடும். உங்கள் மாணவ செல்வங்களாகிய உங்கள் முன் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் தீமைகள் நிறைந்து குவிந்து குப்பைகள் போல் கிடக்கின்றன. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? நன்மையை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு தீமையை அப்பால் விலக்கிவிட்டு விட வேண்டும் என்றார். அடுத்ததாக உப்பை போல் இருக்க வேண்டும். உணவிற்கு சுவை ஊட்டுவதே உப்பு. உப்பானது அந்த உணவிலேயே தன்னை இழந்து தன் உருவத்தை வெளிப்படுத்தாது அந்த உணவிற்கு மெருகூட்டுவது போல நீயும் கல்வி என்றாலும் சரி, கலை என்றாலும் சரி, சமுதாய செயல்பாடுகள் என்றாலும் சரி, உன்னையே இணைத்து உன்னை வெளிக்காட்டாமல் இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்க வேண்டும் என்றார். அடுத்ததாக உன்னை போல் இருக்க வேண்டும். உன்னை போல் வகுப்பறையுள்ள மாணவர்கள் ஆசிரியர்களிடம் உங்கள் சிந்தையை எழுப்பும் சந்தேகத்திற்கிடமான வினாக்களை கேட்டால் அவர்கள் சிறந்த மாணவர்களாக இருப்பார்கள் என்று அவனை வாழ்த்தினான். அவன்தான் பின்னாளில் தத்துவ ஞானி பிளேட்டோ. அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் வகுப்பறையை மட்டும் உற்று நோக்கினால் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிட்டும். ஆனால் வகுப்பறைக்கு வெளியே அப்பால் நீங்கள் உற்று நோக்கினால் கனவு நாயகன் போன்று நீங்கள் இந்த உலகத்தையே உச்சத்துக்கு கொண்டு செல்லும் அபரிவிதமான சக்தி உங்களிடையே இருக்கிறது. மாணவ செல்வங்களே, இன்று அருமையான கலை நிகழ்ச்சிகளை தந்து எங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தினீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது போல பள்ளியின் செயல்பாடுகளிலே இணைந்து ஒத்துழைத்து வரும் பள்ளியின் பழைய மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இவ்விழாவை சோர்வின்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், பெரியோர்கள் மற்றும் இங்கு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்ததொரு கருத்துக்களை கூறி நம்ம எல்லாம் நல்ல கருத்துக்களை பல இங்கே எடுத்து கூறி நன்றி கூறிய தலைமையாசிரியர் அவர்களுக்கு நன்றி. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி இது நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, அருமையாக பொறுமை காத்தீர்கள், அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தினீர்கள். நிச்சயமாக இன்று கிடைக்கின்ற இந்த உற்சாகம் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கூடுதலாக அமையும். எனவே நீங்கள் வரிசையாக செல்லுங்கள். முடிந்த அளவு நீங்கள் இருந்த இருக்கைகளை அந்த ஆசிரியர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்தந்த இடத்திலே கொண்டு போய் இருக்கைகளை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.